அட நிஜமாவே நல்லா இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இப்போ இந்த சீரியல் இருக்குது. இப்போ ஐயனார் துணை பார்க்கலாமா வேணாமா அப்படின்ட்டு சரி ஓகே முதல்ல ஆரம்பத்தில் பார்ப்போம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் ரிவ்யூ பண்ணுறது அப்படின்னு பார்த்தா உண்மையிலே இது வரைக்கும் சூப்பராக போயிட்டுருக்கு. இப்போ புதுசாக இன்னொரு கதாபாத்திரத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. அதில் ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு. சேரனுக்கு இப்போ ஒரு பொண்ணு வீட்டுக்கு வந்து இவரை பிடிச்சிருக்குல்ல, இவர் போய் அந்த வடையெல்லாம் சுட்டு கொடுத்து கடைசியில் ஆனால் அவங்க கூட வந்து கல்யாணம் நடக்க போகிறதில்ல ஏன் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இப்போ சேரன் கடைக்கு போயிட்டு முட்டையெல்லாம் வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது கரெக்டாக அப்போ வந்து அவருடைய மாமா பொண்ணு அப்படின்னு கார்த்திகான ஒருத்தங்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் மேலே ஒரு ஒருதலை காதலில் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ரொம்ப பிடிச்சி போய் அவங்க அம்மா வந்து இவங்கள்ட்ட பேசக்கூடாதுங்கிறாங்க. அந்த பயந்து பேசுகிறாங்க. என்னாச்சு பொண்ணு பார்க்க போனீங்களா என்னாச்சுலாம் பேசிக்கிட்டு இருக்க. அதில் அவங்க வந்து எங்கள் அம்மாவும் அப்பாவும் நல்லா பேசிக்கிட்டு இருந்தால் நமக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காதுல்ல, நீ பொண்ணு பார்க்க தேவையில்ல அப்படின்லாம் வேற பேச கரெக்டாக அப்பன்னு பார்த்தா அவங்க அம்மா ஓடி வந்து உங்கள் அத்தை போல சேரனோட அத்தை அவங்க வந்து தொடப்பக்கட்டையால் அந்த பொண்ணை அடித்து துரத்துற சம்பவங்கள்லாம் நடக்குது. ஸோ அது நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட முட்டையெல்லாம் தெரியாமல் கை தவறி கீழே விழுந்துருது. சோகமாக வீட்டுக்கு போயிடுறாரு. போனதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவரே அந்த புரோக்கரே திருப்பி வந்துட்டு பொண்ணு வீட்டுக்கு உங்களை பிடிச்சிருக்கா ஆனால் அவங்க இங்கே பார்க்க வராங்க அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அங்கே அந்த கார்த்திகா வேற வந்துட்டு அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்கா அப்படின்னு அவங்க வேற அப்செட் ஆகுறாங்க. இது ஒரு பக்கம் நடக்குது அப்படின்னா வந்து இந்த ஒருதலை காதல் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு கிண்டல் பண்ணலாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் நிலாவை கூட சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து நகை வாங்குறதுக்கு போகிறாங்களா, நகை சாரிலாம் எடுக்கிறதுக்கு போகிறாங்களாம். 2 சம்மந்தியும் போகல, வீட்டு பெண்களையும் அதுக்கப்புறம் வந்து அவங்க அண்ணனையும் சூர்யாவையும் மட்டும் அனுப்புகிறாங்க. அதில் நிலா வேற கண்ணாடி முன்னாடி பிளான் பண்ணி எப்படி அந்த பையனை பிடிக்கலன்னு டேரெக்டாக சொல்லலாம்லாம் யோசிக்கிறாங்க. அவங்க அப்பாவும் அம்மாவும் இன்னுமே ஏதோ ஒரு அரபேக்கு மாதிரி தான் இருக்காங்க. பாவம் வெக்கப்படுறாங்க, நம்ம விட்டு பிரிஞ்சு இப்போ கஷ்டப்படுறான்னு ஏதோ உளறிக்கிட்டு இருக்காங்க. காரில் இப்போ சேர்ந்து போயிட்டு இருக்கும்போது தான் முதல்ல சேரனை பார்க்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். இந்த சீரியல் எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லிட்டு கீழே இருக்க ஷாப்பிங் பேக் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃப்ளிப்கார்ட் அண்ட் மிந்த்ராவில் உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.